بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனது அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எமது பாட அமர்விலே ஹல் வரத தலீலுன் அலா தகயீரில் மக்கான் லியதாஇ சுன்னா பஅத ஸலாத்தில் ஃபரீலத்தி. ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் இடம் மாறுவதன் மீது சுன்னத்தான தொழுகையை தொழுவதாக இருந்தால், உபரியான ஒரு தொழுகையை தொழுவதாக இருந்தால், இடம் மாறுவதற்கு ஏதாவது ஹதீஸில் ஆதாரம் வந்திருக்கின்றனவா என்ற செய்தி சம்பந்தமாக, ஆம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்ற செய்தி. அவர்கள் சொன்னார்கள், இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரனா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள், அல்லா தூசல சலாத்துன் பி சலாத்தின், இரு தொழுகைகளை சேர்த்தால் போல் அடுத்தடுத்து தொழ வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லா தூசல சலாத்துன் பி சலாத்தின், ஒரு தொழுகை கொண்டு இன்னொரு தொழுகையை சேர்த்தால் போல் அடுத்தடுத்து தொழக்கூடாது என்று எங்களுக்கு ஏவினார்கள். எதுவரைக்கும் சொன்னால், ஹத்தான தகல்லம, ஏதேனும் வெளிப்பேச்சு பேசாத வரை, அல்லது பள்ளிவாசலிருந்து புறப்பட்டு செல்லாத வரை. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் தொழுத இடத்திலேயே சுன்னத்தான தொழுகையை தொழாது, அப்படி தொழுவதாக இருந்தால் நாம் ஏதேனும் வெளிப்பேச்சுக்களை மற்றவரோடு பேசியிருக்க வேண்டும், அல்லது அவ்விடத்தை விட்டு நகர்ந்து தொழ வேண்டும். ஆகவே இந்த ஹதீஸின்படிக்கு அறிவுடையோர், அறிஞர் பெருமக்கள், எம்பகி அல் ஃபஸ்ல் பைன் அல் ஃபர்தி வ சுன்னத்திஹி, ஃபர்லான தொழுகைக்கும் சுன்னத்தான தொழுகைக்கும் மத்தியிலே பிரிப்பது அவசியமாகும். இம்மா பி கலாமின், ஒன்று பேச்சின் மூலமாக, அல்லது பின்திகாலின் அன் மகானி, அவ்விடத்தை விட்டும் நகர்வது கொண்டு அல்லது பேசுவது கொண்டு அதை பிரிப்பது அவசியமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு புகாரிலே முஸ்லிமிலே வந்திருக்கின்ற ஹதீஸ் ஆதாரமாக அமைந்திருக்கின்றது. முஸ்லிமிலே கிதாபுல் ஜும்மா என்ற அத்தியாயத்திலே பாபு ஸலா பாதல் ஜும்மாவுக்கு பின்னால் தொழுதல் என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.